வெல்கம் டு 10 ப்ரிப்ரேஷன்ஸ். இது என்ன சீரிஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு குவிஸ் மாடியூல் அக்டோபர் 18 to 24க்கான ஒரு குவிஸ். ஸோ 15 கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் 5 செகண்ட் கேப் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் அதை யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பஞ்சாயத்து ராஜோட ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆக்ட் வந்து யூனியன் டெரிட்டரிக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் பார்லிமெண்ட் வந்து யூனியன் டெரிட்டரிக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் வந்து இப்போ ரீசெண்டாக அமெண்ட் பண்ண ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாயத் ஆக்ட் 1989 மூலமாக டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டு ஸ்ட்ரென்தன் த கிராஸ் ரூட் டெமோக்ரஸி. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இனிஷியலாக ஆர்டிக்கல் 370 மூலமாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அவங்களோட ஓன் பஞ்சாயத்து ஆக்டே இருந்துச்சு. ஸோ அதனால் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இல்லாமல் இருந்தது. பட் ஆர்டிக்கல் 370 ரிவோக் பண்ண அப்புறமும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூடியாக கன்வெர்ட் பண்ண அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு வந்து பவர் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் லா மேக் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் அவங்களோட பஞ்சாயத்து ஆக்டை அமெண்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஷனில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கேம்பெயின்காக கொடுக்குற எக்ஸ்பெண்டிச்சரை வந்து லிமிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிமிட்டேஷன் வந்து அப்ளிகபிள் ஃபார் போத் கேண்டிடேட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஃபைல் பண்ணலை அப்படி இல்லைன்னா தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வந்து சீலிங் லிமிட்க்கு அதிகமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனை வந்து கொண்டு வரும். ஸோ அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப் டு 3 இயர்ஸ்க்கு வந்து அவங்களால எலெக்ஷனை வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது ஆஸ் பர் செக்ஷன் 10A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஸோ ஆர்பிஐல 1951 ஆக்டுக்கு செக்ஷன் 10A பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து கொண்டு வருது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து கொஸ்டின். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A 1 ஒன்லி தான் வந்து இன்கரெக்டு. ஏன்னா அந்த கேம்பெயின் லிமிட் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் எக்ஸ்பெண்டிச்சரில் போடுற லிமிட் வந்து கேண்டிடேட்க்கு மட்டும்தான், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கிடையாது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட் வந்து ஆக்சுவலி கரெக்டு தான். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸை வந்து ஃபைல் பண்ணலைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அது வந்து செக்ஷன் 10A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து சென்ட்ரல் லாக்கும் ஸ்டேட் லாக்கும் ஏதாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கான்கரண்ட் லிஸ்ட்டில் தட் மீன்ஸ் அனுமரேட் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டுச்சுன்னா சென்ட்ரல் லா தான் வந்து ப்ரொவைட் ஆகும். ஈவன் வந்து எக்ஸப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்டோட அசென்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து ப்ரொவைட் ஆகும். ஸோ அது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் வந்து ஒரு புது ஃபார்ம் பில் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஃபார்ம் பில் 3 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து அமெண்ட் பண்ணி ஒரு பஞ்சாப் லாஸை வந்து பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிரசிடென்டோட அசென்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 1 ஒன்லி. ஏன் அப்படின்னா பஞ்சாப் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து அந்த மாதிரி ஒரு பில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பில்லை வந்து அமெண்ட் பண்ணி பஞ்சாப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பஞ்சாப் மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் கிடையாது. அதனால தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு.
நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ஹங்கர மெஷர் பண்ற ஒரு இண்டெக்ஸ். அதுல வந்து 4 பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இன்சஃபிஷியன்ட் கலோரி இன்டேக், இன்னொன்னு வந்து வேஸ்டிங், இன்னொன்னு வந்து ஸ்டன்டிங், இன்னொன்னு சைல்ட் மோர்டாலிட்டி. ஸோ இந்த இண்டெக்ஸை வந்து இன்டர்நேஷனல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐசிடிஎஸ், அதாவது இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம். மால் நியூட்ரிஷன் இந்தியாவில் இருக்க மால் நியூட்ரிஷனை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 அண்ட் 3. ஏன் செகண்ட் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து வெல்த் ஹங்கர் லைஃப் அண்ட் கான்சர்ன் வேர்ல்ட் வைட் அப்படின்றவங்கள தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணல. அதனால செகண்ட் வந்து தப்பு. ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2000லேருந்து 2020யோட ரிப்போர்ட் வந்து 14th ரிப்போர்ட்டு. ஸோ இந்தியா அக்ராஸ் 107 கண்ட்ரீஸ்க்கான மேப்பிங் இது. இந்தியா வந்து 102 பிளேஸில் இருக்காங்க. அண்ட் ஸ்கோர் வந்து கம்மியாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ரேங்கிங் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மேப்பிங் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா யுனைடெட் நேஷனோட ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குது. 0 ஹங்கர் 2030க்குள்ளே 0 ஹங்கரை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்றது அந்த கோல். ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். இந்த இண்டெக்ஸில் ரேங்கிங்கில் கொஞ்சம் முன்னாடி வரணும். அண்ட் நம்மளோட ஐசிடிஎஸ் ஸ்கீம் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து அங்கன்வாடிஸ் ஆர் டே கேர் சென்டர்ஸ் மூலமாக ஒரு 6 சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க. இம்யூனைசேஷன், சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன், ஹெல்த் செக்அப், ரெஃபரல் சர்வீசஸ், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ப்ரோக்ராம் மால் நியூட்ரிஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக. ஸோ செகண்ட் மட்டும் தான் தப்பு. பிகாஸ் வெல்த் ஹங்கர் அண்ட் கன்சர்ன் வேர்ல்ட் வைட் தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் வேர் ஹவுஸ் ரெசிப்ட் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி வேர் ஹவுஸ் ரெசிப்டை வச்சு நீங்கள் வந்து லோன்ஸை வந்து ஃபார்மர்ஸ் வந்து லோன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வேர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்றவங்க வந்து இந்த ரெசிப்ட்ஸை வந்து வழங்குறாங்க. அதுவும் இல்லாமல் ரெகுலேட்டும் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஸோ நெகோஷியபிள் வேர் ஹவுஸ் ரெசிப்ட் ஸ்கீம் வந்து 2011 லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வேர் ஹவுஸ் ரெசிப்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. WDA, அதாவது வேர் ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இப்போ அது ஒரு ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட கூட்ஸை வந்து ஒரு ஸ்டோரேஜில் வச்சுருக்காங்கன்னா அதுக்கான ரெசிப்ட் தான் அந்த வேர் ஹவுஸ் ரெசிப்ட். ஸோ அந்த வேர் ஹவுஸ் ரெசிப்டை வச்சு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க்கில் வச்சு அதை ஒரு கொலேட்ரலாக யூஸ் பண்ணி லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன், தட் மீன்ஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லா வந்து பேக் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஸோ வேர் ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து 26 அக்டோபர் 2010 லான்ச் பண்ணியிருக்காங்க. பை வேர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2007. ஸோ ஒரு ஆக்ட் மூலமாக இந்த அத்தாரிட்டி வந்தனால இது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே இவங்க வந்து வருவாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது. சிக்ஸ்த் கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா CD4 செல்ஸ். ஸோ அதோட கவுண்ட் வந்து 200க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எய்ட்ஸால் சஃபர் ஆறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடையாது, பட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது சிம்டம்ஸை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட ஒரு டிவிஷன் இந்த ப்ரோக்ராம், தட் மீன்ஸ் ஹெச்ஐவி ஒரு எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமை வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து 3வது ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்.
என்ன அப்படின்னா, ஸோ CD4 செல்ஸ் பார்த்தீங்கன்னா, அத வந்து WBCன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கவுண்ட்ட வச்சு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து T செல்ஸ், இல்ல T லிம்போசைட்ஸ், இல்ல ஹெல்ப்பர் செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட கவுண்ட் எடுக்கணும்னா, ஹோல் பாடிலயும் கவுண்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்ல CD4 செல்ஸ் வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு வச்சு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்ஐவியால எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட CD4 செல்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 500 to 5000க்குள்ள இருக்கும். ஆ ஸோ அப்ப வந்து ஹெச்ஐவியால அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லலாம். ஈவன் ஹெச்ஐவியால இன்ஃபெக்ட் ஆயிருந்தாலும், அவங்களோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 500க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் கண்டிஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 200க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஹை ரிஸ்க்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 500 to 5000ல CD4 செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஹெச்ஐவியால எஃபெக்ட் ஆகலன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணா ரிவர்ல ஒரு ஃப்ளட் ஏற்பட்டுட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ என்னோட கொலீக் கூட வந்து விஜயவாடால இருக்காங்க. ஸோ அவங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ்ல இருக்கனால இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் கிருஷ்ணாவோட எ நான் இந்த 4 ட்ரிபியூட்டரீஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எது வந்து கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்டரி இல்ல அப்படின்றது தான் வந்து கொஸ்டினு. ஸோ ஆப்ஷன் ஏ காத்பிரபா, ஆப்ஷன் பி பீமா, ஆப்ஷன் சி துங்கபத்ரா, ஆப்ஷன் டி காவேரி. ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி காவேரி. ஸோ ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்டரீஸ் பார்க்கலாம். காத்பிரபா, துங்கபத்ரா, பீமா. ஸோ இதில வந்து காவேரி வந்து வராது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி காவேரி. நெக்ஸ்ட் வந்து 8த் கொஸ்டின். ஸோ 8த் கொஸ்டின் வந்து 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபாரினர் ட்ரிபியூனல் வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. ஒரு பெர்சன் ஃபாரினரா இல்லீகலா ஸ்டே பண்ணிருக்காங்களா, இல்லையா அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்றது இவங்களுக்கு வந்து பவர் இருக்கு. ஸோ ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 மூலமாவும், ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் ஆர்டர் 1964 மூலமாவும் ஒரு பெர்சன ஃபாரினர் அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்கான பவர் வந்து ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனலுக்கு மட்டும் தான் இருக்குன்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அதாவது நான் ஃபாரினர் இல்ல, நான் இந்த நேஷன் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்றவங்க வந்து யார அக்யூஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு கிட்ட தான் வந்து இருக்கு. தட் மீன்ஸ் என்ன நான் வந்து இந்த நேஷன சேர்ந்தவன் அப்படின்னா, நான் தான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து லைஸ் ஆன் தி அக்யூஸ்ட். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 1, 2, 3. ஸோ எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஸோ ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனலுக்கு தான் வந்து பவர் இருக்கு டு டிக்ளேர் அஸ் எ ஃபாரினர் ஃபாரினரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9த் கொஸ்டின். ஸோ 9த் கொஸ்டின் என்னங்கன்னா, அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து நியூஸ்ல பார்க்க முடியுது. அது என்ன? எதோட ரிலேட்டட் ஆனது? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இஸ்ரேல் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பீஸ் அக்ரிமெண்ட். பி வந்து இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் பீஸ் அக்ரிமெண்ட். சி வந்து இஸ்ரேல் அண்ட் இரான் பீஸ் செட்டில்மெண்ட். ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் தி அபோவ். ஸோ உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பீஸ் அக்ரிமெண்ட். ஸோ அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வந்து இஸ்ரேலுக்கும் UAE அண்ட் பஹ்ரைனுக்கும் வந்து போடப்பட்ட ஒரு பீஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து USA ஆல மீடியேட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நடுவரா இல்லை வந்து ஒருத்தர் சமரசம் பேசுறதுக்குன்னு வருவாங்க இல்லையா? ஸோ USA ஆல சமரசம் பேசப்பட்ட அக்ரிமெண்ட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் UAE பஹ்ரைன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரப் இஸ்ரேலி பீஸ் அக்ரிமெண்ட் ஆஃப்டர் 26 இயர்ஸ்னா இந்த அக்ரிமெண்ட் தான் சொல்றாங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் 1979ல ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. ஜார்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் 1994ல வந்து சைன் ஆயிருக்கு. ஸோ இஸ்ரேல், ஜார்டான், அதே மாதிரி இஸ்ரேல், எகிப்த். ஸோ இப்போ சைன் ஆயிருக்கிறது வந்து இஸ்ரேல், பஹ்ரைன் அண்ட் UAE. 10th கொஸ்டின் வந்து ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். P5+ கண்ட்ரிஸ்க்கும் ஒரு நேஷனுக்கும் இடையில சைன் பண்ண ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் யாருக்கு சைன் ஆச்சு அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ நார்த் கொரியா, ஆப்ஷன் பி கியூபா, ஆப்ஷன் சி இரான், ஆப்ஷன் டி சவுத் சுடான். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி இரான். ஸோ ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து இரானுக்கும் P5+1 அண்ட் +1 கண்ட்ரிஸ்க்கு இடையில சைன் பண்ணாங்க. அது என்ன கண்ட்ரிஸ்னா, சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, USA, UK, EU. ஸோ
ஸோ ஜூலை 14, 2015 சைன் பண்ணாங்க. இது மூலமா ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சைன் பண்ணாங்க. இன் எக்ஸ்சேஞ்ச் ஈரானுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் வந்து வரும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்னால ஈரான் வந்து என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சென்ட்ரிஃபியூஜஸ் வச்சுருக்காங்க. சென்ட்ரிஃபியூஜஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாக யுரேனியமை வந்து என்ரிச் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சென்ட்ரிஃபியூஜஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யுரேனியமை இவ்வளோ தூரம் தான் என்ரிச் பண்ணுவோம், இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க டில் 3.67%. அதே மாதிரி அராக்ல ஒரு ஹெவி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸும் அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்னால எடுத்த ஆக்ஷன் ஐட்டம்ஸ். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை வந்து பப்ளிக்காக அப்ரூவ் பண்ணுறதுக்காக யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்கு ஜூலை 20, 2015. ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான்லாம் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ எங்களுக்கு எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ இதை வெரிஃபை பண்ணணும் இல்லையா ஒருத்தங்க. ஸோ அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இவங்க போய் ஈரானை வந்து விசிட் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து ஈரான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தப்புறம் EU அண்ட் யூஎஸோட சாங்ஷன்ஸ் வந்து ரிமூவ் ஆச்சு. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்லேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 15 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2030. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து ஈரானுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு வந்து மாறும். 11th கொஸ்டின், 2 ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நியூ ஸ்டார்ட், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அப்படின்றது வந்து யூஎஸ்க்கும் ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கும் இடையில இருக்க ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டி அப்படின்றது வந்து யூஎஸ்க்கும் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாக்கும் இடையில இருந்த ட்ரீட்டி. இப்போ வந்து ரீசெண்டாக அந்த ட்ரீட்டிலேருந்து யூஎஸ் வித்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஸோ நியூ ஸ்டார்ட் அப்படின்றது வந்து யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்க ட்ரீட்டி தான். இது வந்து இப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகுறனால திரும்ப வந்து ரஷ்யா வந்து அதை வந்து அதோட எக்ஸ்பைரி டேட்டை தள்ளி போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நியூஸில் இருக்குது. செகண்ட் வந்து இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டி அப்படின்றதும் வந்து யூஎஸ்க்கும் சோவியத் யூனியன், ஸோ ஃபார்மர் ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கும் வந்து இடையில இருந்த அக்ரிமெண்ட்டு தான். ஸோ அது வந்து அதுக்கும் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ 12th கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ 12th கொஸ்டினில் வந்து தைவான், அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வந்து ஒரு சாவரன் நேஷன், யுஎனோட ஒரு மெம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டில். செகண்டில் வந்து தைவான் ஸ்ட்ரெயிட், அதாவது ஃபார்மோசோ ஸ்ட்ரெயிட் வந்து மெயின்லேண்ட் சைனாவையும் தைவானையும் பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ்னா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ தைவான், அதாவது மெயின்லேண்ட் சைனாவையும் தைவானையும் பிரிக்கிறது இந்த தைவான் ஸ்ட்ரெயிட் தான். பட் தைவான் தட் மீன்ஸ் யுஎன் ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை தான். அதாவது இந்த சைனாவை வந்து பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவையும் இதை வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லுவாங்க. ஸோ யுஎன் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, யுஎனோட சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்சின்னா இருக்கும், ஆர்ஓசின்னு இருக்காது. ஸோ அதனால தைவானை வந்து இன்னும் யுஎன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. நிறைய கண்ட்ரிஸ் கூட ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பட் சைனா என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மெயின்லேண்ட் சைனாவோட சேர்ந்துருவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வந்து ஒரு சாவரன் நேஷன் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு, சாரி ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின். 13th கொஸ்டினில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர் வேர்ல்ட்லேன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியாவில் லீடிங் ப்ரொடியூசர் எந்த ஸ்டேட்னா உத்தரப்பிரதேஷ். தேர்ட் வந்து சுகருக்காக எம்எஸ்பி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ்னா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 ஒன்லி. 1 and 3 வந்து தப்பு. ஏன் அப்படின்னா ஸோ இந்தியா வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் இந்த வேர்ல்டு கிடையாது. பிரேசில் தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர். ஸோ உத்தரப்பிரதேஷ் வந்து நம்மளோட அக்ராஸ் த ஸ்டேட் வைஸாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீடிங் ப்ரொடியூசர். அண்ட் கவர்மெண்ட் வந்து சுகருக்கு வந்து எம்எஸ்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு.
14th கொஸ்டின். ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்திருக்கும். ஸோ ஆஃப்செட் கிளாஸ் நியூஸ்ல வருது. எதோட ரிலேட்டடானது? ஸோ ஆப்ஷன் ஏ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, ஆப்ஷன் பி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மென்ட் பாலிசி, ஆப்ஷன் சி எனர்ஜி செக்யூரிட்டி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மென்ட் பாலிசி. ஸோ இது என்ன பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இன்டர்நேஷனல் பிளேயர் ரெஸ்பெக்டிவ் இன்டர்நேஷனல் பிளேயர் நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி டொமஸ்டிக் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணணும். ஸோ இது மேண்டேட்ரி. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் இம்போர்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கனால, ஸோ இது மூலமாக இந்தியன் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆகணும், நம்மளுக்கு டெக்னாலஜி சேரணுன்றனால, ஸோ இந்த ஆப்ளிகேஷனை கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கேபிட்டல். ஸோ சம் அமௌண்ட் ரிட்டர்ன் பேக் ஆகும் இந்தியாக்கே. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் ஒரு காம்படிட்டிவாக இருக்க ஒரு கம்பெனி இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆர்என்டியை இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸோ இதனால டிஃபென்ஸோட இம்போர்ட்னால சில ரிலேட்டட் செக்டார்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். சிவில் ஏரோஸ்பேஸ் ஆகட்டும், இன்டர்னல் செக்யூரிட்டி ஆகட்டும், இது டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட் நினைக்கிறாங்க. ஸோ 15th கொஸ்டின் ஃபார் த டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் தெரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் ரேட் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கனால, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் ஏதாச்சும் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் காம்பன்சேஷன் ஸ்டேட்டுக்கு 10 வருஷத்துக்கு தட் மீன்ஸ் ஜிஎஸ்டி ஆக்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்டு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது ஜிஎஸ்டி ஆம்பெட்ல வர எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்குமே ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வரும்னு சொல்கிறது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மூணுத்தில் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதுக்கான ஆன்சரை நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் நியூஸில் பார்த்துருக்கோம். எதோட ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலோட ரிலேட்டட் ஆனது. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் அத்தாரிட்டி டெல்லியில் ஒரு எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே ஏர் பொல்யூஷன் ரைஸ் ஆகிட்டு இருக்கனால எவ்ரி இயர் வின்டர் ஆரம்பிக்கும் போது டெல்லியோட ஏர் பொல்யூஷன் நியூஸோட ஹெட்லைன்ஸில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டியும் அதே தான். ஸோ இந்த எமர்ஜென்சி பிளானை தான் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளான் என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணாங்க. டிசம்பர் 2016 சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டருக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஒரு பிளான் இது. ஸோ இந்த பிளான் மூலமாக டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆக்ஷன் எடுத்துட்டு, ஸோ டெல்லி, அதாவது நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் இருக்க ஏர் குவாலிட்டியை இன்னும் வேர்சன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும், PM10 அண்ட் PM 2.5, அதாவது பர்டிகுலர் மேட்டர் 10, பர்டிகுலர் மேட்டர் 2.5 அதோட லெவலை விட்டு கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இந்த பிளான் வச்சு. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.